ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி தோசை எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சட்னி செய்ய போகிறேன். ஃப்ரை பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு கடலை பருப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன சைஸு புளி, தக்காளி, கொஞ்சமாக ஜீரகம், தேவையான உப்பு, ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு மிக்ஸி சாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். தேவையான அளவு தண்ணியை விட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கணும். எனக்கு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாயெல்லாம் போட்டு ஒரு இட்லி தோசை எல்லாத்துக்கூடயும் வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூடான இட்லி கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்லா அருமையான ஒரு சட்னி செஞ்சுருக்கேன். இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும்.